இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்று ஒரு வசனத்தோடு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய குறைகள் எல்லாவற்றையுமே அவர் நிறைவாக்குகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பைபிள்லையுமே பார்க்குறோம். நிறைய மக்கள் நிறைய கஷ்டத்தோடு இருந்தாலும் கூட, எவ்வளவு குறைவோடு அவங்க இருந்தாலும் கூட, மறுபடியும் அவங்க மகிமையிலே நிறைவாகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு குறைவுகள் இருக்கலாம். அதாவது மன ரீதியாகவோ, பண ரீதியாகவோ, உடல் ரீதியாகவோ, ஆவிக்குரிய ரீதியாகவோ ஏதாவது ஒரு குறைவுகள் இருந்தால் தேவன் அதை நமக்கு மகிமையிலே நிறைவாக்கி தருகிறார் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க ஹர்ஷா அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய கணவர் போதை பழக்கத்திற்கும் நோயிற்கும் அடிமையாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, பண பிரச்சனையும் இவங்களுக்கு இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நேரத்தில் வீட்டு செலவுகளுக்கு என்ன பண்ணுவது, பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுக்கு என்ன பண்ணுறது, பொறுப்புகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு அப்படின்னு அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் எப்படி இவங்களுடைய வாழ்க்கையை நிறைவாக மாற்றினார் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஆர்ஷா பென் கிறிஸ்டின் திருமணம் முடிந்ததில் இருந்தே கணவரின் குடிபோதை பழக்கத்தையும் குடும்ப பிரச்சனைகளையும் பண பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டே இருந்தார். எங்களுக்கு 1991 கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட எந்த ஒரு வேலையும் பார்க்கறதும் கிடையாது. எனக்கு பகல் நேரம் எப்படியோ போயிடும், ஆனால் நைட்டில் எனக்கு நேரமே போகாது. ஏன்னா நைட் நேரத்தில் இவங்க வீட்டில் ஏதாவது ஒன்று நடக்கும்னு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியும். என் வீட்டில் நடக்க போகிறத பார்க்கறதுக்காக எல்லாரும் கூட்டமாக கூடுவாங்க. நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். என்னை தினமும் சரியாக வேலைக்கும் கூட போக விடலை. ஏன்னா என்னோட குழந்தைங்களுக்கு தேவையானதை நான் தான் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. என் வாழ்க்கையில் நான் ரொம்பவே நொந்துட்டேன். இனிமே நான் வாழவே கூடாதுன்னு முடிவும் செஞ்சுட்டேன். அந்த நேரத்தில் தேவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆஷாவுக்கு வாய்ப்பு கிடைத்தது. என் வீட்டுல இருக்க எல்லாருமே கிறிஸ்தவங்க தான். இருந்தாலும் அவங்களுக்கு தேவனை பற்றி அவ்வளவு நல்லா தெரியாது. என்னோட உறவு முறைகள்ல என்னோட ஆன்ட்டி ஒருத்தவங்க, அந்த சகோதரி எனக்கு சொன்னாங்க. அந்த சகோதரி தான் எனக்காக ஜெபமும் பண்ணாங்க. அந்த சகோதரி எனக்காக ஜெபம் பண்ணப்போ என் மனசுல ஒரு பெரிய நிம்மதியை நான் உணர்ந்தேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கடல்ல பெரிய புயல் வந்தப்போ இறையாதே, அமைதலாய் இருன்னு இயேசு சொன்னார். என்னோட மனசு அமைதியாச்சு. என் கணவர், என் பிள்ளைங்க எல்லாரும் தூங்கினதுக்கு பிறகு நான் தினமும் ஜெபம் பண்ண உட்கார்ந்தேன். அந்த நேரத்துல தேவன் எனக்கு ஏசையா 41:10 தந்தாரு. அந்த வசனம் மூலமா நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். தேவன் என்கிட்ட பேசினார். எனக்கு சொன்னார். அந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. அதோட அந்த வசனம் எனக்கு நிறையவே சக்தியையும் தந்துச்சு. ஜெபத்தின் மூலமாக ஆர்ஷாவின் வீட்டின் சூழல் மாறத் தொடங்கியது. மேலும் அவருடைய கணவரும் கூட மது அருந்துவதை விட்டுவிட்டார். நான் தேவனுக்குள்ள வந்தப்போ எனக்கு தேவன் மேல இருந்த நம்பிக்கை தொடர்ந்து அதிகமாச்சு. இதுக்கு முன்ன எல்லாம் சரியா தெரிஞ்சுக்க, அதுக்கு பிறகு எங்க மூத்த மாமனார், பெரிய மாமனார் அவங்களுக்கு பென்ஷன் வந்துட்டு இருந்துச்சு. அதுலதான் எங்க குடும்பம் நடந்துட்டு இருந்துச்சு. நான் தேவனுக்குள்ள வந்தப்போ அந்த பெரிய மாமனார் இறந்து போயிட்டாங்க. 2010 தான் நான் தேவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். பெரிய மாமனார் இறந்ததுக்கு பிறகு எங்க வீட்டுக்கு வருமானம் வர்றது குறைஞ்சு போச்சு. என்ன சாப்பிடுவோம், என்னத்தை செய்யறோங்கிற பழைய பிரச்சனை மறுபடியும் என்னோட வாழ்க்கையில வந்துருச்சு. இருந்தாலும் கூட என் மனசுல ஒரு வித்தியாசமான நிம்மதி இருந்துச்சு, தேவன் தந்த சமாதானம். பிறகு ஆர்ஷாவும் அவருடைய கணவரும் கடினமாக உழைத்து தங்களுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தன் பிள்ளைகளின் படிப்புக்காக அவருக்கு பணம் தேவை வந்தது. நானும் என்னோட கணவரும் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ நானும் என் கணவரும் நடந்தே தான் போவோம். ஏன்னா பஸ் டிக்கெட் எடுக்க கூட எங்க கையில பணம் இல்லை. ஆபீஸ்ல இன்னைக்கு நீங்க ஏன் சாப்பாடு கொண்டு வரலன்னு கேட்டாங்கன்னா இன்னைக்கு நான் லேட்டா எழுந்திரிச்சேன்னு சொல்லிடுவேன். சில நேரம் கேஸ் தீர்ந்து போச்சுன்னு நான் சொல்லுவேன். ஆனா இப்படி தினமும் அவங்க கிட்ட என் வீட்டுல என்ன இருக்கு, என்னோட சூழ்நிலை என்னன்னு என்னால சொல்ல முடியல. எனக்கு இருந்த என்னோட வீட்டுல என் மகனை படிக்க வைக்க வேண்டியதா இருந்துச்சு. ஒரு மகன் இருக்கா, ஒரு மகன் இருக்கான். பிறகு நானும் என் கணவரும் இருக்கோம். என்னோட மகன் நர்சிங் படிக்க விரும்பினா, ஆனா என்கிட்ட பணம் இல்ல. அப்ப நான் என் கணவர்கிட்ட இந்த வீட்டை வித்துட்டு என் மகளை படிக்க வைக்கலான்னு சொன்னேன். ஏன்னா நானும் படிக்கல, என்னோட கணவருமே படிக்கல.
அதனால என் குழந்தைய நான் எப்படியாவது படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். மகளுக்கு ஃபீஸ் கட்டிய பிறகு மீது இருந்த பணத்தை வைத்து அவர்கள் தங்களுடைய கடனை அடைத்து விட்டார்கள். ஆனால் சிறிது நாட்களுக்கு முன்னாகவே மகனுக்கு ஃபைனல் செமஸ்டர் ஃபீஸ் கட்ட வேண்டிய பிரச்சனை ஹர்ஷாவுக்கு முன்பாக வந்து நின்றது. அவனுக்கு எக்ஸாம் வந்துருச்சு. அப்போ என் மகன், அம்மா ஃபீஸ் கட்டல, அதனால எனக்கு ஹால் டிக்கெட் கிடைக்காதுன்னு சொன்னான். அப்போ நான் என் மகன் கிட்ட, மகனே நீ போயிட்டு வா, நான் உனக்காக ஜெபம் பண்றேன்னு சொன்னேன். நான் தேவன் கிட்ட என்னோட நம்பிக்கை உங்க மேல மட்டும்தான் இருக்குன்னு இப்படி சொல்லி நான் தேவன் கிட்ட ஜெபம் பண்ணேன். என்னோட மகன் வந்தப்போ அவன் ஹால் டிக்கெட்டோட வந்தான். 2 நாளைக்கு பிறகு எங்க சர்ச்சில் எங்களுக்கு இருக்கிற அந்த குழுவில் ஒரு சகோதரி என்கிட்ட, உங்க மகனுக்கு கட்ட வேண்டிய முழு ஃபீஸையும் நாங்க கட்டிட்டோன்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். இது போன்ற பல சிரமங்கள் ஹர்ஷாவினுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அவர் முற்றிலுமாக தேவனையே சார்ந்து இருந்தார். அதன் மூலமாக அவருடைய பிள்ளைகள் நன்றாக படித்து முன்னேற முடிந்தது. அவர்களுக்கு திருமணம் முடிந்து விட்டது. இன்றைக்கு அவருடைய மகன் யூகேவில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என்னோட 2 பிள்ளைங்களும் நல்ல செட்டில் ஆனதுக்காக நான் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். நானும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். தேவனோட நாமத்துக்கு மகிமை கிடைக்க இன்னைக்கு நான் தேவனோட ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கேன். தேவனுக்காக நான் எல்லா கனத்தையும் மகிமையும் தர்றேன். நன்றி ஹர்ஷா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு குறைவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாம் நல்லா இருந்தால் கூட ஏதோ ஒரு பக்கத்தில் நமக்கு ஒரு குறையாக இருக்குதே அப்படின்னு நம்ம நினைக்க தான் செய்கிறோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத ஹர்ஷாவுடைய சாட்சியின் மூலமாக நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அப்படின்னா தேவனுக்கு நம்முடைய தேவைகள் தெரியும். நிச்சயமாக அவர் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். பைபிள்லையுமே நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவங்க இருக்காங்க. அந்த மக்களுக்கு ஓய்வு நாள் தவிர மற்ற எல்லா நாட்கள்லையுமே வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்து அந்த மக்களுக்கு தேவன் உணவை தர்றாரு. எவ்வளவு பேருக்கு தெரியுமா? 20 லட்சம் மக்களுக்கு தேவன் மன்னாவை தருகிறார், உணவை தருகிறார். ஆனாலும் அந்த மக்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டோம், நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அப்படின்னு மோசேக்கிட்ட குறை சொல்கிறாங்க. தேவன் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறத அவங்க கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை. அவங்க இன்னும் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படி தான் அவங்க நினச்சாங்க. நமக்கும் கூட ஒரு தேவை ஏற்படும் போது நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் மேலேயோ பணத்தின் மேலேயோ உங்களுடைய பார்வையை வைக்காமல், உங்களுடைய சொத்தின் மேலோ அந்த பார்வையை வைக்காமல் தேவன் மீது உங்களுடைய பார்வையை வைக்கும்போது உங்களுடைய தேவைகளை அவர் நிச்சயமாக பூர்த்தி செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், பறவைகளை நீங்கள் கவனித்து பாருங்க, அது விதைக்கிறதும் கிடையாது, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் கிடையாது, ஆனாலும் தேவன் பிழை போட்டுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது அந்த உணவை தேவன் அதோட கூட்டுக்கே கொண்டு போய் வைக்கலை. அதுங்க உணவை தேடி பறந்து அலையுது. அது உழைப்பு இருக்குது அதில். அப்போ தான் அதோட உணவு, அதோட தேவை அதுக்கு கிடைக்குது. நாமும் கூட உங்களுடைய தேவை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, பூர்த்தி ஆக வேண்டும் அப்படின்னா, நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் பண்ணணும். அப்போ தான் தேவன் அதை உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குகிறார் அப்படிங்கிற அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். பூர்த்தி செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்கள் குறைவுகள் பூர்த்தியாக உங்களுக்கு ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துட்ருக்கோம். ஒருவேளை உங்களுடைய வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையா, உங்களுக்கு அது ஒரு குறையாகவே தெரியுதா, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் தேவைப்படுதா, இத்தனை வருஷமாக நினச்சிட்ருக்குங்க எனக்கு இன்னும் இது கிடைக்கவே மாட்டுக்குங்க அப்படின்னு ஒரு குறையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்க்க இருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னாடி வருவது ஒரு சிறிய இடைவேளை. குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல்,
நல்ல நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் தேவன் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறது தேவனுக்கு நன்றாக தெரியும். நிச்சயமாகவே அவர் அதை பூர்த்தி செய்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். தேவன் ஒவ்வொரு முறையுமே வித்தியாசமான முறையில் தர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. பைபிளில் நம்ம பார்க்குறோம், எலியா தீர்க்கதரிசிக்கு காகங்கள் உணவை கொண்டு வந்து கொடுக்கறத பார்க்குறோம். இன்னொரு தடவை ஒரு விதவை மூலமாக தேவன் அவருக்கு உணவு தர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுமே பார்க்குறோம், 5 அப்பம் 2 மீன் கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய பசியை அவர் போக்குறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி அவர் ஒவ்வொரு முறையும் தேவன் வித்தியாசமான முறையில் நம்மளை பூர்த்தி செய்கிறார். உங்ககிட்டையும் ஏதாவது ஒரு குறை இருக்குதா? ஆண்டவரே எனக்கு இதை இப்படி நிறைவாக்குங்க அப்படிங்கிற முறையை நீங்கள் தேவன்கிட்ட சொல்லாதீங்க. தேவனுக்கு தெரியும், அதை எப்படி வேண்டுமானாலும் நிச்சயமாக உங்களுக்கு பூர்த்தியாக செய்வார். அவரை நீங்கள் நம்பணும், அதுதான் நம்ம வேலை. அந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக நிற்கணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை எல்லாவற்றையுமே அவர் நிறைவாக மாற்றுகிறார். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்க்க இருக்கிறோம். அதில் நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் தர போகிறோம். இன்னைக்கு என்னென்ன கேள்விகள் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய முதல் கேள்வியை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் பண பிரச்சனை வருகின்ற போது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாம் எவ்வாறு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்பது? நம்முடைய நேயர் இதை கேட்டிருக்காங்க. ரொம்பவே நல்ல கேள்வி இது. நம்முடைய வாழ்க்கையிலுமே ஏற்ற இறக்கங்கள் வரதான் செய்யுது, நமக்கு பண தேவைகளுமே வரதான் செய்யுது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். நம்ம எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம தேவனை தேடவே மாட்டோம். ஆனால் நமக்கு ஏதோ ஒரு குறைவு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நம்ம தேவனை தேட ஆரம்பிக்கிறோம். பைபிள்லையுமே நம்ம பார்க்குறோம், இயேசுவை தேடி ஜனங்க வராங்க. எப்போ அவங்களுக்கு ஒரு வியாதி இருக்கும்போது, ஒரு பசினாலோ ஏதோ ஒரு குறைவு இருக்கும்போது அவங்க இயேசுக்கிட்ட வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி நீங்கள் இயேசுவின் இடத்தில் நீங்கள் வாங்க. அப்போ உங்களுடைய குறைவுகள் எல்லாமே நிறைவாக மாறுவதை உங்களால் பார்க்க முடியும். வந்திருக்கக்கூடிய இரண்டாவது கேள்வியை பார்க்கலாம். நம்முடைய நேயர் அனுப்பியிருக்காங்க, தேவன் என்னுடைய ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்வார் என்கிற நம்பிக்கையில் வளர்வது எப்படி? தேவன் நம்மை அழைக்கும் போது நமக்கு 2 விஷயங்களை தராரு. ஒன்று தரிசனம், இன்னொன்று உங்களுடைய தேவைகளை சந்திப்பது. அதாவது உங்களுடைய தரிசனத்தில் நீங்கள் நேர்மையாக இருக்கும்போது உங்களுடைய தேவைகளை அவர் தருகிறார், அதை நிறைவேற்றுகிறார், அதற்கான கருவிகளையும் அவர் தருகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். தேவனுடைய வழியில் நீங்கள் நடக்கும்போது உங்களுடைய குறைவுகள் எல்லாமே அவருடைய மகிழை நிறைவா ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்காரு அப்படிங்கிறத உங்களால் நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியும். உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் தந்துட்டோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இதே போன்ற சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் கமெண்ட் செஷனில் பதிவு செய்யலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு பல நேரங்கள்ல நம்ம புதுசா ஏதாவது ஆரம்பிக்கும் போது வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்னு குழப்பத்திலேயே இருப்போம். எவ்வளவு முயற்சி பண்ணியும் கிடைக்கலையே, இந்த முறை மட்டும் கிடைச்சிருமான்னு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம். ஆனா இந்த புது வருஷத்துல நீங்க மனம் தளராதீங்க. தேவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. ஜனவரி 18 இருந்து 28 தேதி வரைக்கும் CBN இந்தியா யூடியூப் சேனல்ல ஆல் இந்தியா பிரேயர் லைன் டீம் மத்தியானம் 3 மணிக்கு லைவ்ல பிரேயர் பண்ண போறோம். இந்த பிரேயர்ல மறக்காம கலந்துக்கிட்டு வலிமைய பெறுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய தேவைகளை தேவன் எப்படி பூர்த்தி செய்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லப்போனால் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்மளை விட தேவனுக்கு நல்லா தெரியும்.
அவர் செய்யக்கூடிய வழிகள் வித்தியாசமாக தான் இருக்கும். எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. அவர் எப்படியாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறார். உங்களுடைய வேலை அந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக அந்த நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க கர்த்தாவே. அப்பா, நீங்கள் எங்களுடைய தேவைகளை எங்களுக்கு பரிபூர்ணமாக தரீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. பைபிளில் கூட நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே, ஒரு நல்ல தகப்பன் பிள்ளைக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறா நாங்கள் பார்க்குறோம். அப்பா, நீங்கள் எங்களுடைய பரம தந்தையாக இருக்கீங்க. எங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே. ஒவ்வொரு வித்தியாசமான முறையிலையும் நீங்கள் எங்களுடைய தேவையை பரிபூர்ணமாக செய்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையிலே வளர நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிச்சயமாக நம்முடைய தேவைகள் பரிபூரணமாக நிறைவேற்றப்படும். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். 2 கொரிந்தியர் 9:10. அருமையான வாக்குறுதிகள் நிறைந்த வசனமா இது இருக்கு. தேவன் நமக்கு 2 விதமான வாக்குறுதியை இந்த வசனங்கள் மூலமா தர்றாரு. அதாவது உங்களுடைய உடல் ரீதியான தேவை, உங்களுடைய ஆவிக்குரிய தேவை, இது இரண்டையுமே தேவன் தருகிறார் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்குறோம். அவர்தான் விதையும் தருகிறார், அவர்தான் உணவையும் தருகிறார், அவர்தான் நீதியையும் தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த நீதியின் தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா நன்மைகளும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்படிப்பட்ட தேவனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நயா நங்கல்ல இருக்கக்கூடிய கிரைஸ்ட் சர்ச்சுடைய பாஸ்டர் ராஜசேகரன் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கூட அவங்க ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. இவங்க சர்ச்சு கொயர் பாடல்களை நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். வாங்க நம்ம அவங்கள சந்திக்கலாம். நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன். சொந்த ஊர்லேயே எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் நாங்கள் 4 சகோதரர்கள். எங்களை வளர்க்குறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டி இருந்துச்சு. அவங்க சிரமப்பட்டப்ப அதை பார்த்த என்னோட மாமாக்கள் சகோதரிக்கு உதவி செய்யணும்னு அவங்கள ஒருத்தர் என்னை வளர்ப்பு பையனாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ அவங்க பஞ்சாபில் இருந்தாங்க. பஞ்சாபில் அவங்க அரசாங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க என்னை தத்தெடுக்கிற மாதிரி எடுத்து பஞ்சாபுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த எல்லா திட்டங்களுமே தேவனோட விருப்பப்படி தான் நடந்துச்சு. தேவன் அப்படி தான் விரும்பினார்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி ஒரு வசனத்தை வாசிச்சுட்டே இருப்பேன். இப்போ அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 1வது அதிகாரம் 4வது மற்றும் 5வது வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இதை பார்க்குறப்போ இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்காகவே எழுதின மாதிரியே எனக்கு தோணுச்சு. எரேமியாவுக்கு சொன்ன மாதிரியே, நீ ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போ, நான் உன்னை என்னோட மகிமைக்காக பயன்படுத்துவேன்னு தேவன் என்கிட்ட சொன்னார். அதனால தேவன் என்னை இங்கு கொண்டு வந்தார். என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு என்னோட மாமாவும் அத்தையும் அவங்க என்னோட மாமா அத்தைங்கிற உணர்வை எனக்கு அவங்க தரல. அதுக்கும் மேலே ஒரு மகனை போலவே அவங்க என்னை பார்த்துக்கிட்டாங்க. என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா வளர்த்தாங்க, நல்லா படிக்க வச்சாங்க. படிப்போடு சேர்ந்து எனக்கு விளையாட்டுலையும் நல்ல ஆர்வம் இருந்துச்சு. ஹாக்கி விளையாடுவேன். பிறகு யூனிவர்சிட்டிக்கு போனேன். அங்கேயும் நான் ஹாக்கி விளையாண்டேன். 2 மாநிலங்களுக்கு நடுவில் நான் தேசிய அளவில் விளையாடி இருக்கேன். இதன் மூலமாக மத்திய அரசோட கட்டுப்பாட்டில்
குறிப்பிட்ட அளவு மட்டுமே ஒதுக்கீடு இருக்கிற ஒரு துறையில் எனக்கு வேலை கிடைச்சிது. அதுக்காக நான் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னோட மனைவியும் கூட தேவனுக்கு பயந்த குடும்பத்தில் இருந்து வந்தவங்க தான். ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிற வேலையில் நாங்கள் எப்போவுமே ஒருத்தருக்கு இன்னொருத்தர் ஆதரவு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம். இதோட சேர்த்து நான் சர்ச்சுக்கு என்னோட நேர்மையையும் விசுவாசத்தையும் காட்டுறதும், பைபிள் வசனங்களை படிக்கிறதும், ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இந்த காரணத்தினால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது. ஆராதனை நான் நடத்தவும் செஞ்சேன். இந்த ஊழியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இங்கே நயா நங்கரில் இருக்கிற இந்த கிரைஸ்ட் சர்ச் உண்மையிலேயே ரொம்ப சின்ன சர்ச்சு தான். இப்படிப்பட்ட சர்ச்சில் இந்த வேலை நான் செய்யறதுக்கு தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த சர்ச் உண்மையிலேயே ரொம்ப நல்ல சர்ச். அப்புறம் சர்ச்சில் என்ன சம்பவம் நடந்தாலும், என்ன நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அதில் எனக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. யாருக்கிட்ட என்ன வேலை சொன்னாலும் அதை செய்யறதுக்கு எல்லாருமே நல்ல ரெடியாக இருப்பாங்க. நான் இங்கே இருக்கிற வரைக்கும் தேவன் என்னை நல்லாவே பயன்படுத்துவார். ஏன்னா எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை உண்மையிலேயே ரொம்பவும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இதே மாதிரி குடும்ப ரீதியாக, உலக ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாகவும் எல்லா மனுஷங்களுக்கும் இது கிடைக்கணும். இந்த மாதிரி ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுறதுக்கு எல்லாருமே முன் வரணும். அவரோட அன்பும் பராமரிப்பும் எந்த மனுஷரையும் கைவிடாமல் நல்ல வழியில் நடத்தி கொண்டு வரும். ஆண்டவரை விசுவாசிக்கிற மனுஷன் ஒருபோதும் கெட்டு போகாமல், வழி தவறி போகாமல் ஆண்டவருடைய கிருபை அவரை வழி நடத்திட்டே வரும். இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இதுக்காகத்தான் நான் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். நன்றி பாஸ்டர் சேகரன், உங்களுடைய அந்த அனுபவங்களுக்காக மிக்க நன்றி. எங்களுக்கு இது ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. தேவன் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் பூர்த்தியாக்குகிறார், நிறைவாக்குகிறார் அப்படிங்கிறத இன்றைக்கான நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஹர்ஷாவுடைய சாட்சியை பார்த்தோம். தேவன் அவங்களுக்கு எப்படி உதவி செய்தாரோ உங்களுக்கும் அப்படியே அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய குறைவுகளையும் அவர் நிறைவாக்க விரும்புகிறார். தொடர்ந்து ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.